ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த நாளிலும் உங்களை நான் வாழ்த்துகின்றேன். தேவனுடைய கிருபை இல்லாமல் எங்களால் வாழ முடியாது. அப்படியே பார்த்து கொண்டு வரீங்க. நாம் நிர்மூலமாக இருக்கிறது கர்த்தருடைய பெரிய கிருபையாக இருக்கிறது. கானான் ஊழியத்துக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். நீங்கள் கொடுத்து வருகிற ஆதரவுகள், உதவிகள் எல்லாவற்றுக்கும் கர்த்தருடைய நாமத்தினாலே நான் நன்றி செலுத்துகின்றேன். விசேஷமாக சிறுவர் இல்ல ஊழியங்களுக்காக அதிகமாக ஜெபத்திலே தாங்கும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் நம்முடைய தேசத்திலே பல சவால்களை இந்த நாட்களில் நாங்கள் சந்தித்து வருகிறோம். தேவனுடைய ஜனங்கள், கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுபவர்கள், உண்மையான கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக பலவிதமான போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதில் ஒரு சிலவற்றை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனாலும் இயேசு சொன்னார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. ஆண்டவராய் இயேசு கட்டுகிற எந்த சபையா இருந்தாலும் அதை பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ள முடியாது. ஆகையால் தான் சபையை பொறுத்தவரையிலே நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு ஆலோசனை, எந்த தீர்மானமாக இருந்தாலும், எந்த காரியத்தை குறித்து நீங்கள் தீர்மானிக்க வேண்டி இருந்தாலும் அதை மனுஷ ஞானத்தின்படி தீர்மானிக்காமல் ஜெபத்தோடு தேவனுடைய ஆலோசனையின்படி நீங்கள் செய்வீர்களானால் பாதாளத்தில் உள்ள எந்த வல்லமையும் உங்களை மேற்கொள்ள முடியாது. பல இடங்களிலே ஒரு துக்கமான காரியம், மனிதர்கள் சபையை நடத்துகிறார்கள். இந்த சபை என்று சொல்லப்படுவது இட்ஸ் நாட் an organization, இட்ஸ் an organism. சபை என்பது ஒரு ஸ்தாபனம் அல்ல. சபைக்கு ஜீவன் இருக்கின்றது. என்றால் சபையின் தலை கிறிஸ்துவாக இருக்கின்றார். ஆகையால் தான் பல இடங்களிலே நான் ஆராதனைகளுக்கு சென்றிருக்கிறேன், பல சபைகளுக்கு சென்றிருக்கிறேன். ஒரு துக்கமான காரியம், மனிதர்கள் தங்களுடைய ஞானத்தின்படி, தங்களுடைய ஆலோசனையின்படி அதிகாரத்தை கையில் எடுத்து காரியங்களை செய்கிறார்கள். ஆனால் எங்களுக்கு அந்த அதிகாரம் கிடையாது. ஏனென்றால் சபைக்கு கிறிஸ்து தலையாக இருக்கிறார். அதனாலே இந்த ஊழியத்திலும் கர்த்தர் தலைவராக இருந்து, கர்த்தர் மெய்ப்பராக இருந்து, ஆலோசனைக்காரராக இருந்து வழி நடத்துவாராக. நாட்கள் செல்ல செல்ல எங்களுடைய தேசத்திலே மாத்திரமல்ல, உலகம் எங்கிலும் தேவனுடைய ஜனங்கள் பல சோதனைகளை சந்திக்க வேண்டி ஏற்படும். ஆனாலும் எந்த சபை கர்த்தருடைய வார்த்தையின்படி கட்டப்படுகிறதோ, கர்த்தருடைய ஆலோசனையின்படி கட்டப்படுகிறதோ, அந்த சபையை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை. சில இடங்களில் நான் பார்த்திருக்கிறேன், சில போதகர்மார் தாங்கள் விரும்பினபடி பலரை சபையை விட்டு வெளியே அனுப்புகிறார்கள். தாங்கள் விரும்பினபடி எஸ்கம்யூனிகேஷன் என்று சொல்லுவோம், சபையிலிருந்து விசுவாசிகளை, ஊழியர்களை வெளியே அனுப்புகிறார்கள். பார்க்கும் பொழுது துக்கமான காரியம். யாராயும் அந்த சபையில தேவனுக்கு விருப்பம் இல்லாதவர்கள் அல்லது தேவனை வேதனைப்படுத்த இருந்தால் ஆட்டோமேட்டிக்கலி தன்னியல்பாகவே அந்த சரீரம் அப்படிப்பட்டவர்களை வாந்தி பண்ணிவிடும். நாங்கள் வாந்தி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுடைய சரீரத்துக்குள் ஏதாவது தவறான போஜனம் போனால், எங்களுடைய சரீரத்திலே ஜீவன் இருக்கும் பொழுது அது என்ன செய்கிறது? தேவையில்லாததை அது அகற்றி விடுகிறது. It ejects that. அதை வெளியே தள்ளி விடுகிறது. அதே போல ஒரு ஜீவனுடைய சபையில ஆவியானவர் கிரியை செய்கிற வேளையில தேவையில்லாதவர்கள், சபையை வேதனைப்படுத்துகிறவர்கள், சபைக்கு விரோதமாக கிரியை செய்கிற யாரும் இருப்பார்கள் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் அவர்களை வெளியே அனுப்புவார். அது அவருடைய வேலை. That's not our duty. அதில் எங்களுடைய கரங்களை நாங்கள் நீட்டக்கூடாது. இது என்னுடைய ஆலோசனை. அப்பொழுது பாதாளத்தின் வாசல் உங்களை மேற்கொள்வதில்லை. இன்று எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் சொற்பமாக இருக்கிறபடியாலே சுருக்கமாக கர்த்தருடைய வார்த்தைக்கு நாங்கள் கடந்து போவோம்.
மார்க்கு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரை 3 வசனங்கள். அதை அவருடைய சீஷர்கள் கேட்டார்கள். 19ஆம் 20ஆம் வசனங்கள். சாயங்காலம் ஆனபோது அவர் நகரத்திலிருந்து புறப்பட்டு போனார். மறுநாள் காலையிலே அவர்கள் அவ்வழியாய் போகும்போது அந்த அத்திமரம் வேரோடே பட்டு போய் இருக்கிறதை கண்டார்கள். இயேசு சுவாமி எருசலேமை நோக்கி தன்னுடைய சீஷர்களோடு நடந்து வருகின்றார். பெத்தானியாவிலிருந்து அவர் வருகிறார். வரும் பொழுது மிகுந்த பசியோடு வருகின்றார். அப்பொழுது அவர் தூரத்திலே ஒரு காட்சியை காட்டுகிறார். அந்த காட்சி என்னவென்று சொன்னால், ஒரு அழகான ஒரு அத்திமரம். அந்த அத்திமரத்திலே இலைகள் பார்க்கும் பொழுதே அழகாக இருக்கின்றது. அவை இயேசு யோசித்தார், நிச்சயமாகவே இந்த அத்திமரத்திலே கனிகள் இருக்கும் என்று அவர் வாஞ்சியோடும் சந்தோஷத்தோடும் அந்த இடத்தை நோக்கி வந்தார். ஆங்கில வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, he came happily. எனக்கு இன்றைக்கு ஆகாரம் கிடைத்து விட்டது, எனக்கு இன்றைக்கு புசிப்பதற்கு பழங்கள் கிடைத்து விட்டது, என்னுடைய பசியை ஆற்றுவதற்கு ஒரு அத்திமரம் இருக்கிறது என்று சொல்லி அவர் வந்தார். ஆனால் வந்த பொழுதோ அவருக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் காத்திருந்தது. அருமையானவர்களே, அத்திமரத்தினுடைய அமைப்பு என்னவென்று சொன்னால், first fruits then only leaves. அத்திமரத்தில் ஒரு வினோதமான காரியம் என்னவென்றால், முதலாவது கனிகள் உருவாகும், அதற்கு பிற்பாடுதான் இலைகள் உருவாகும். நாங்கள் காண்ற வாழை தென்னை பிலா இஸ்ரவேல் ஜனங்கள் அத்தி மரத்துக்கு ஒப்பிடப்பட்டார்கள், திராட்சை மரத்துக்கு ஒப்பிடப்பட்டார்கள். ஆகவே இலைகளை கண்டவுடனே நிச்சயமாகவே கனிகள் இருக்கத்தான் செய்யும் என்று இயேசு எதிர்பார்த்து வந்தார். ஆனால் அந்த அத்திமரம் இயேசுவை ஏமாற்றி விட்டது. சாதாரணமாக நான் சொன்னது போல கனிகள், அதற்கு பிற்பாடுதான் இலைகள். இலைகள் இருந்தால் நிச்சயம் கனி இருக்கும் அந்த மரத்திலே. ஆகவே அந்த எதிர்பார்க்கையோடு அவர் வந்த பொழுது அவருக்கு ஏமாற்றம் காத்திருந்தது. இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே பல இடங்களிலே இலைகள் காற்றுக்கு அழகாக அசைந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இயேசு கிறிஸ்து அங்கு வரும் பொழுது அவருடைய பசியை அந்த மரங்களாலே ஆற்ற முடியாமல் இருக்கின்றது. இன்றைக்கு நானும் நீங்களும் ஒரு அத்திமரமாக இருக்கின்றோம். சபை ஒரு அத்திமரமாக இருக்கின்றது. ஆகவே இயேசு பசியுள்ளவராக எங்களை நோக்கி வருகின்றார். அவருக்கு இருக்கிற பசி என்ன? அவருக்கு இருக்கிற பசி அன்புக்கான பசி. சிலர் யோசிக்கலாம், இயேசு சுவாமி தன்னுடைய உணர்வுக்கு இடம் கொடுத்து விட்டார், அவருக்கு பசித்தது, சாப்பாடு கிடைக்கவில்லை, கோபத்தில் சபித்து விட்டார் என்று. But that was an object lesson. அதைத்தான் நாங்கள் வாசித்தோம். சீஷர்கள் அதை கேட்டார்கள். ஏனென்றால் அந்த நாட்களில் உள்ள யூத மார்க்கம் அத்திமரத்துக்கு ஒப்பாக இருந்தது. அந்த யூத மார்க்கத்திலே அநேக இலைகள் இருந்தது. வெளியிலே பார்க்க போனால் அவுட்வர்ட் ஷோ, வெளியிலே பார்க்க போனால் இலைகள் பார்க்கும் பொழுதே அழகாக இருந்தது. ஆனால் உள்ளே வந்து பார்த்த பொழுது அந்த யூத மார்க்கத்திலே கனியை காணவில்லை. அவைதான் இயேசு கிறிஸ்து அந்த யூத மார்க்கத்துக்கு ஒரு முடிவை உண்டாக்கி ஒரு புதிய ஆரம்பத்தை ஆரம்பிக்க இந்த உலகத்திலே வந்தார்.
அல்லேலூயா. கனி கொடாத மரம் எதுவோ அதை தேவன் வெட்டி அக்னியிலே போடுகிறார் என்று யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்திலே வாசிக்கின்றோம். ஆகவே அருமையானவர்களே, இன்றைக்கு நாங்கள் ஆண்டவருக்காக என்ன கிரியைகளை செய்தாலும் அந்த கிரியைகள் அந்த இலைகளுக்கு ஒப்பாக இருக்கின்றது. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை நாங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால் என்று சொல்லி ஆவியானவர் அந்த சபைக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தார். அதை நாங்கள் வாசிப்போமா? எபேசியர் தம்பி வாசிங்க. மைக்கில் வாசிங்க. எபேசியர் வெளிப்படுத்தின 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து. எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தன்னுடைய வலது கரத்தில் எண்ணிக்கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இழைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். இந்த சபையை பொறுத்த வரையிலே எவ்வளவு நல்ல காரியங்கள் அங்கே காணப்பட்டது. பொறுமை இருந்ததா? அநேகருக்கு இல்லாத காரியம். எல்லாவற்றையும் சகிக்கக்கூடிய தன்மை இருந்தது. அது மாத்திரமல்ல, போலி அப்போஸ்தலரை இனம் காணக்கூடிய பகுத்தறிவு இருந்தது. அது சபைக்கு கட்டாயம் தேவை. எல்லா நன்மையான குணங்களும் இருந்தது. இவைகள் எல்லாம் இலைகளாக இருந்தது. ஆகவே இயேசு வந்தார், அந்த சபையை நோக்கி ஓடி வந்தார். பார்க்கும் பொழுது இது என்னுடைய பசியை ஆட்டக்கூடிய ஒரு மரமாக இருக்கும் என்று வந்த பொழுது அடுத்த வசனத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆனால் அந்த சபையினுடைய நிலையை பார்த்த பொழுது ஆவியானவர் சொன்னார், இயேசு சொன்னார், நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டாய். உன்னிலே எல்லாம் இருக்கின்றது, ஆனால் உன்னிலே என்னை நேசிக்கிற நேசம் இல்லையே. அருமையானவர்களே, ஆண்டவரை நாங்கள் நேசிக்கிற அந்த நேசத்தோடு அவரை ஆராதிக்க வேண்டும். அவரை நேசிக்கிற நேசத்தோடு நாங்கள் அவருக்கு சேவை செய்ய வேண்டும். அவரை நேசிக்காமல் நாம் எந்த ஊழியத்தை செய்தாலும், அவரை நேசிக்காமல் நாங்கள் இரவு பகலாக பிரயாசப்பட்டாலும் அதிலே பிரயோஜனம் இல்லை. ஏனென்றால் நாங்கள் செய்கிற கிரியைகளை விட எங்களையே கர்த்தர் அதிகமாக எதிர்பார்க்கிறார். More than our works, God desires our love. எங்களுடைய கிரியைகள் எல்லாவற்றை பார்க்கிலும் அன்பையே அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நானும் நீங்கள் இந்த உலகத்திலே படைக்கப்பட்டது இந்த படைத்த இறைவனை நாங்கள் நேசிக்கும்படியாக. We have been created by God to love him, to please him. அதற்காகவே தேவன் நம்மை படைத்தார். அவருக்கு நாங்கள் இன்பமாக மாறும்படியாக. அவருடைய சந்தோஷத்துக்கு அவர் நம்மை படைத்தார். அவர் நம்மிடத்திலே ஓடி வருகிறார். அவருடைய சந்தோஷத்துக்கு என்று அவர்களை படைத்து ஓடி வருகிறார். ஆனால் இன்றைக்கு எத்தனையோ இடங்களிலே ஆண்டவராலே அவருடைய பசியை ஆற்ற முடியவில்லை. அருமையானவர்களே, எப்பொழுதுமே நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவை நாங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். அந்த உறவு நாங்கள் காத்துக்கொள்ளும் வரைக்கும், அந்த அன்பின் உறவை நாம் பாதுகாக்கும் வரைக்கும் எங்களுடைய கிரியைகள் அங்கீகரிக்கப்படும். கிரியை செய்யக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லவில்லை. நாம் ஆண்டவருக்காக எவ்வளவோ காரியங்களை செய்ய வேண்டி இருக்கின்றது, செய்து கொண்டு இருக்கின்றோம், இன்னும் செய்ய வேண்டி இருக்கின்றது. ஆனால் தேவன் மேலே நாங்கள் அன்பு வைக்காமல் அந்த காரியங்களை நாங்கள் செய்வோம், ஆனால் அது இந்த அத்தி மரத்துக்கு சமானமாக இருக்கின்றது. இன்றைக்கு நாம் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். நாங்கள் பாடினால் என்ன, பேசினால் என்ன, சாட்சி கொடுத்தால் என்ன, ஊழியம் செய்தால் என்ன, என்னுடைய வாழ்க்கையிலே தேவனை நேசிக்கிற நேசம் முதலாவது இருக்க வேண்டும். அல்லாவிட்டால் இந்த மரம் பட்டு போய்விடும். இயேசு சொன்னார், நீங்கள் என்னிலும் நான் உங்களிடம் நிலைத்திருந்தால் நீங்கள் கனி கொடுப்பீர்கள். வேதத்திலே ஒரு டிரான்ஸ்லேஷன் ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, if you continue in me I will continue in you. நீங்கள் என்னோடு கூட இருப்பீர்கள் என்று சொன்னால் நான் உங்களோடு கூட இருப்பேன். ஒரு கடினமான காரியம்தான். இந்த பாவம் நிறைந்த உலகத்திலே, சோதனைகள் நிறைந்த இந்த உலகத்திலே
பிரச்சனைகள் நிறைந்த இந்த உலகத்திலே ஆண்டவரோடு வாழ்வது என்று சொன்னால் அது கடினமான காரியம்தான். ஆனால் அது முடியும். ஏனென்றால் நாம் வாழ்வது நம்முடைய பலத்தினால் அல்ல, அவருடைய கிருபையினாலே. அல்லேலூயா. ஆனபடினாலே இந்த இம்மானுவேல் கிறிஸ்டியன் ஃபெலோஷிப்பை பார்த்து ஆண்டவர் சொல்லக்கூடியதா இருக்க வேண்டும். நான் பசியோடு வந்தேன், நான் உங்களுடைய கனியை புசித்தேன், ஆறுதல் அடைந்து கொண்டேன். கர்த்தர் அந்த முகத்தை திருப்பி, நான் பசியோடு வந்தேன், ஆனால் இந்த ஜனங்களோ கனி கொடுக்கவில்லை என்று சொல்லி அவர் வேதனையோடு செல்லக்கூடாது. அன்பின் உறவை நாம் எப்பொழுதும் காத்துக்கொள்ள வேண்டும். சமீபத்தில் ஒரு காரியத்தை நான் கேள்விப்பட்டேன். ஒரு தம்பி ஒரு பிள்ளையை விரும்பி திருமணம் செய்தார். இது ஒரு கதை. நம்ம சொல்லிடுவோம், அதை சீரியஸாக யோசிச்சு கொண்டிருப்பேன், அது யாரை பற்றி சொல்றாருன்னு கருதி கொண்டிருப்பேன். விரும்பி திருமணம் செய்தார். சந்தோஷமாக இருவரும் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர் தன்னுடைய கையடக்க தொலைபேசியிலே தன்னுடைய மனைவியின் பேரை ஹனி என்று சொல்லி எழுதி வைத்திருந்தார். நாட்கள் கடந்து போனது. 1 மாதம், 5 மாதம், 1 வருஷம், 2 வருஷம் கடந்து போய்விட்டது. அதற்கு பிற்பாடு அந்த ஹனி என்ற வார்த்தையை அகற்றிவிட்டு மனைவி வைஃப் என்று வார்த்தையை எழுதி வைத்தார். இன்னும் கொஞ்ச நாட்கள் கடந்து போனது, காலங்கள் கடந்து போனது. அதற்கு பிற்பாடு அதையும் டிலீட் பண்ணிவிட்டு ஹோம் என்று எழுதி வைத்தார். இன்னும் ஒரு 7-8 வருடங்கள் கடந்து போய்விட்டது. உங்களுடைய விஷயம் அப்படியே இருக்கும், எனக்கு தெரியாது, தயவுசெய்து யாரையும் நான் வச்சு பேசுறேன். அவர் அதையும் வெட்டி விட்டு ஹிட்லர் என்று எழுதி வச்சார். அவ்வளவு தொந்தரவு. இன்னும் சில வருடங்கள் கடந்து போனது. அதையும் அவர் வெட்டி விட்டு ராங் நம்பர் என்று எழுதி வைத்தார். நம்முடைய ஆண்டவரோடு நாம் வைக்கிற அன்பின் உறவு அப்படிப்பட்டதா இருக்கிறதா? ஆரம்பத்திலே இயேசு நம்மை சந்தித்த பொழுது, இயேசு சுவாமியை நாங்கள் இந்த உள்ளத்திலே ஏற்றுக்கொண்ட பொழுது, அவருடைய பரிசுத்த ஆவியினால் நாங்கள் நிரப்பப்பட்ட பொழுது எவ்வளவு தூரம் நாங்கள் ஆண்டவரை நேசித்தோம். கூட்டங்களுக்கு வாருங்கோன்னு சொல்ல தேவையில்லை, வாருன்னு சொன்ன உடனே மிச்சம் சொல்ல வேண்டியதில்லை, கூட்டத்தில் வந்து இருப்போம். ஆனா இப்ப அப்படி இல்லை. எத்தனையோ சாட்டு போக்கு. உங்களுக்கு தெரியாத பாஸ்டர், உங்களுக்கு தெரியாத சிஸ்டர், எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை. சாட்டு போக்குகள் அதிகரித்துக் கொண்டே போகிறோம். இன்றைக்கு நம்முடைய சபையில சகோதரன் அவருடைய குடும்பமும் சகோதரன் ரத்னசாமி அவருடைய குடும்பத்தார் இன்றைக்கு ஞானஸ்தானம் எடுப்பது ஒரு பெரிய சந்தோஷமான காரியம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி, அப்புறம் நீ உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்ற வார்த்தைக்கு, சத்திய வார்த்தைக்கு அவர்கள் சாட்சிகளாக இருக்கிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். இவர்கள் ஆரம்பிக்கிற இந்த புதிய வாழ்க்கை, நீங்கள் ஆரம்பிக்கிற இந்த இயேசுவோடு கூட ஆரம்பிக்கிற இந்த புதிய வாழ்க்கை இன்றோடு நாளையோடு முடிகிற வாழ்க்கை அல்ல. என்னுடைய விருப்பம், என்னுடைய ஜெபம் என்னவென்றால், நீங்கள் கடைசி வரியந்தான் இதே அன்போடு நீங்கள் இயேசுவை நேசிக்க வேண்டும். இயேசு அழைத்த தேவன் உண்மை உள்ளவராக இருக்கின்றார். எத்தனையோ பேர் அவருக்கு புறமுதுகு காட்டிவிட்டார்கள், எத்தனையோ பேர் அவரை வேதனைப்படுத்தி விட்டார்கள். எங்கிருந்தோ கர்த்தர் உங்களை அழைத்து வந்து இந்த சபையில் உங்களை சாட்சிகளாக நிறுத்தி இருக்கிறார். ஆகவே இன்றைக்கு நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்கள். ஆண்டவரே, கடைசி வரைக்கும் நானும் என் வீட்டாருமோ கர்த்தரையே சேவிப்போம். பவுலப்போஸ்தலன் சொன்னது போல, துன்பமோ துயரமோ வியாகுலமோ நாச மோசமோ பட்டியமோ எதுவும் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை பிரிக்காது. நாங்கள் ஞானஸ்நானம் எடுத்து ஆரம்பித்த வாழ்க்கையை ஆரம்பிக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை கடந்து வாழ்க்கையை ஆரம்பித்தது போல வனாந்தரம்.
சில பேர் யோசிப்பது ஞானஸ்நானம் எடுத்தோம் எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகுது. ப்ராப்ளம் ஆரம்பிக்க போகிறது. ஆனால் முந்தி இயேசு இல்லாமல் அந்த பிரச்சனையை நீங்கள் சந்தித்தீர்கள். இப்பொழுது நீங்கள் இயேசுவோடு கூட அதை சந்திக்க போகிறீர்கள். நாங்கள் அடிக்கடி ஒரு சிறு கதை சொல்லுவோம். ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சர் பிள்ளைகளை பார்த்துக்கலாம், பிசாசு வந்து கதவை தட்டும் பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள்? ஒவ்வொரு பிள்ளையும் ஒவ்வொரு மறுமொழி சொல்லுச்சு. ஒரு பிள்ளை எழுப்பி சொல்லுச்சான், நான் ஏசப்பாவை அனுப்புவேன் முன்னுக்குன்னு சொன்னான். ஆகையினால வனாந்திரம் ஆரம்பிக்கிறது. ஆனால் அந்த வனாந்திரத்திலே கர்த்தர் உங்களுக்கு மன்னாவை தருவார். அந்த வனாந்திரத்திலே உங்களுக்கு பேரீச்சம்பழங்கள் இருக்கிறது. அந்த வனாந்திரத்திலே கண்மலையின் தண்ணீர் இருக்கின்றது. அங்கே வனாந்திரத்திலே ஆண்டவர் உங்களை போஷிப்பதற்கென்று அநேக காரியங்களை வைத்திருக்கிறார். ஆனபடியால் சோதனையின் நடுவிலும் அவருடைய அன்பை என்றுமில்லாதபடி நீங்கள் காணக்கூடியதாக தேவன் கிருபை செய்வார். நம்மை தேடி இயேசு வருகிறார், பசியோடு வருகிறார். இன்றைக்கு நாங்கள் அவர் கொடுக்கக்கூடிய கனி என்னவென்றால், எல்லாவற்றையும் பார்க்கிறோம், எல்லாரையும் பார்க்கிறோம் இயேசுவை நான் உண்மை நேசிக்கிறேன். நீங்கள் அந்த பாட்டை கொஞ்சம் மாற்றி விட்டீர்கள். நான் பிரதர் மகன்கிட்ட கேட்டேன், ஏனப்பா மாற்றினீர்கள்? அவர் சொன்னார், நான் உத்தமமாக பாட விரும்புகிறோம். சரி, நாம் அதோடு நிற்கக்கூடாது. என் உயிரை பார்க்கிறோம், என் இயேசுவை நான் நேசிக்கிறேன். இதுவே உள்ளத்தின் ஆழத்தில் நாம் சொல்ல வேண்டிய காரியம். இந்த இயேசு சொன்னார், ஒருவன் தன் சகோதர தகப்பனை, தாயை, மனைவியை, பிள்ளைகளை, தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால், ஜீவன் என்று சொல்லும் வெறுப்பு என்று சொல்லும் பொழுது அவர்களை தள்ளி வைப்பதில்லை அல்ல, ஆனால் ஆண்டவருடைய அன்போடு ஒப்பிடும் பொழுது that is nothing. இயேசு சுவாமி தன்னுடைய தாயும் சகோதரன் வந்தவரை பார்க்க வந்திருக்கிறார் சொன்ன பொழுது அவர் சொன்னார், என் தாயார் என் சகோதரர் யார்? தேவ சித்தத்தின் பணி செய்கிறவர்களே. அதாவது அவர் இயேசு தன்னுடைய தாயை தள்ளிவிட்டார் அல்ல, அந்த நேரத்திலே இயேசு முக்கியமாக தன்னுடைய சீஷர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அவரை நம்பி எல்லாவற்றையும் விட்டு வந்த சீஷர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனால் கல்வாரியிலே தன் தாயை மறந்து போகவில்லை. எல்லாவற்றை பார்க்கிலும், எல்லாரையும் பார்க்கிலும் நாம் இயேசுவை நேசிக்கிறோமா இல்லையா என்பது சோதனையில் தான் எங்களுக்கு தெரியும். இலகுவாக பாடிவிடலாம், கண்ணீர் வடிய வடிய பாடிவிடலாம், நாங்களும் மற்றவர்களையும் வள வைக்கலாம், அதெல்லாம் நல்லது. ஆனால் சோதனையிலே எங்களுடைய அன்பு எப்படிப்பட்டது என்பதை ஆண்டவர் அறிந்து கொள்வார். ஒரு ராஜா ஒரு ஊர்ல இருந்தாராம். அந்த ராஜாவுக்கு சடுதியாக ஒரு எண்ணம் வந்துவிட்டது, இந்த குடிமக்கள் உண்மையாகவே இந்த தேசத்தை நேசிக்கிறார்களா, உண்மையான பிரஜைகளா என்று ராஜா அறிய விரும்பினார். அவர் ராஜா என்ன செய்தார், அந்த பிரதான பாதையிலே, அந்த மெயின் ரோடிலே ஒரு பெரிய பாறாங்கல்லை தன்னுடைய சேவகரை அழைத்து ஒரு பெரிய பாறாங்கல்லை அந்த மெயின் ரோடிலே அப்படியே நடுவிலே போட்டு விடும்படியாக சொன்னார். ஜனங்கள் பார்த்தார்கள், வருகிற வேளையில பெரிய பாறாங்கல். சில ராஜாவை திட்டினார்கள், சாப்பிட்டு இருக்கிறானே, கொஞ்சம் அகற்றி விடலாம் தானே என்று. ஒவ்வொரு விமர்சனம் சொன்னார்கள். சிலர் அந்த கல்லை கண்டுவிட்டு பக்கமாக விலகி பாதையிலே நடந்து போனார்கள். ஒரு மனுஷன் வந்தார், மரக்கறி வித்துக் கொண்டு. அந்த அவர் என்ன செய்தார், தன்னுடைய மரக்கறி கூடிய எல்லாவற்றையும் மூட்டி எல்லாவற்றையும் கீழே இறக்கிவிட்டு மிகுந்த சிரமப்பட்டு அந்த கல்லை தள்ளிவிட்டார். அப்படி கல்லை தள்ளிவிட்டு பார்த்த பொழுது அந்த பெரிய பாறாங்கல்லு கீழே ஒரு பை, பணப்பை இருந்தது. அதை பார்த்த பொழுது எல்லாம் தங்க நாணயங்கள். அதை அவர் திறந்து பார்த்தார். அந்த பையை திறந்து பார்த்த பொழுது அதில் எழுதப்பட்டிருந்தது, உண்மையான குடிமகனுக்கு ராஜா கொடுக்கும் பரிசு என்று சொல்லி அது எழுதப்பட்டிருந்தது. அப்படியான வழியில ரோட்டில கல்வியில கண்டு போட்டு புதியவர்களுக்கு என்று யோசிக்க வேண்டாம். நம்மை சோதித்து பார்க்கிறார். எதற்காக? எங்களுடைய அன்பு எப்படிப்பட்டது அவரும் அறிய விரும்புகிறார், நாங்களும் அறிந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய அன்பு வரும் பேச்சில் அல்ல, எங்களுடைய அன்பு வரும் கிரியைகளில் அல்ல, எங்களுடைய அன்பு உண்மையிலேயே அவரின் உள்ளத்தை
தொடரக்கூடிய ஒரு அன்பாக இருக்கிறதா? ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நான் முடித்திருந்தேன். ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், ஓசியா 10ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். இஸ்ரவேல் பலனற்ற திராட்சை செடி, இஸ்ரவேல் பலனற்ற திராட்சை செடி, அது தனக்கு தானே கனி கொடுக்கிறது. பலனற்ற திராட்சை செடி என்றால் Israel is an empty vine. There are no fruits. பேதுரு சொல்றார், fruits இருக்குதான், தனக்கு தானே கனி கொடுக்கிறது. Selfish people, சுயநலவாதிகள், தங்களை தாங்களே பிரியப்படுத்துகிறவர்கள், தங்களுக்கு தாங்களே சந்தோஷத்தை உண்டாக்குறவர்கள். அவர்கள் ஆண்டவரை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பது அவர்களுடைய நோக்கம் அல்ல. தனக்குத்தானே கனி கொடுக்கிறது. அவன் தன் கனியின் திரளுக்கு சரியாய் பலிபீடங்களை திரளாக்குகிறான். தங்கள் தேசத்தின் செழிப்புக்கு சரியாய் சிறப்பான சிலைகளை செய்கிறார்கள். அவர்கள் இருதயம் பிரிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் இருதயம் பிரிக்கப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, இந்த மரம் கனி கொடாமல், தேவனுக்கு கனி கொடாமல் மாறினதுக்கு காரணம், their hearts were divided. If your heart is divided, then you can't bear fruit. உங்களுடைய இருதயம் உலகத்திலே ஒரு பக்கமாகவும் ஆண்டவருக்கு ஒரு பக்கமாகவும் இருந்தால் இந்த இருதயம் கர்த்தருக்கு கனி கொடுக்க முடியாது. இந்த கனியனுடைய வாழ்க்கை அப்படித்தான். சண்டே கிறிஸ்டியன்ஸ் தம்பி ஜெர்மனி கடைசியா சொன்னார், ஆண்டவரே நாளைக்கு திங்கட்கிழமை இந்த வாரம் முழுவதும் நாங்கள் உலகத்துக்குள்ளே போகும் பொழுது எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். வௌவாலை பார்த்திருக்கிறாங்க. வௌவால் மிருகத்தை கண்டவுடனே பல்லை காட்டும், பறவையை கண்டவுடனே பிரைஸ் தி லார்ட் என்று சொல்லி செட்டியை அடிக்கும். அப்படி எத்தனையோ கிறிஸ்தவர்கள் நான் பார்த்திருக்கேன். சபைக்கு வந்தால் அந்நிய பாஷை, வெளியில போனால் வேற பாஷை. இரட்டை வேஷம், 2 பக்கத்தால் அங்கே பிரிக்கப்படுகிறது இருதயம். நீங்கள் எத்தனையோ பேர் இருதய வியாதியினாலே பாதிக்கப்பட்டீர்கள். இங்கே இயேசு சுவாமி சொல்லுகிறார், உங்களுடைய இருதயம், உங்களுடைய உள்ளம். இருதயம் என்றால் என்ன? That is the heart of Jesus. That is the heart of God. எங்களுடைய தேவன் சிங்காசனம் அமைக்கிற ஒரு இடம் நம்முடைய உள்ளத்திலே இருக்கிறது. அதான் இருதயம். அது பிரிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய நாட்டிலே 2 சாரார் ஆட்சி செய்யும் பொழுது நாடு பிரிக்கப்பட்டிருந்தது. அதே போல நம்முடைய உள்ளத்திலே இயேசு ஒரு பக்கம், பிசாசு ஒரு பக்கம் என்றால், ஒரு ராஜ்யம் தனக்குத்தானே விரோதமாக பிரிந்திருந்தால் அந்த ராஜ்யம் நிலைநிற்காது. ஆகவே அருமையானவர்களே, இன்றைக்கு நம்மை சோதித்து பார்க்க வேண்டும். எங்களுடைய இருதயம் பிரிக்கப்பட்டிருக்கிறதா? எங்களுடைய இருதயம் பிரிக்கப்பட்டால் அவருக்கு கனி கொடுக்க முடியாது. என்னுடைய ஊழிய பாதையிலே என்னை ஊழியத்துக்கு கொண்டு வந்த வசனமே, 2 எஜமான்களுக்குள்ளார் ஊழியம் செய்ய முடியாது. உலக பொருளுக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய முடியாது. ஒருவனை பகைக்க வேண்டும், மற்றவனை சிநேகிக்க வேண்டும். ஆகையினால் நம்முடைய வாழ்க்கையில நாம் உலகத்திலே ஒரு கால், ஆண்டவரிலே ஒரு கால் வைத்துக் கொண்டு இந்த பயணத்தை நாங்கள் செய்ய முடியாது. 2 தோணியிலே கால் வைக்க முடியாது. இயேசு மிகவும் எளிமையாக சொன்னார். ஆனால் உலகம் ஒரு வழியிலே பயணம் பண்ணுகிறது, ஆண்டவர் ஒரு வழியிலே நம்மை நடத்த விரும்புகிறார். நாங்கள் ஆண்டவருடைய போட்டிலே ஏறிவிட வேண்டும் முழுமையாக, அல்லாவிட்டால் தண்ணிக்கலாம் விடுவோம். அதுவும் போகமாக போக போக 2 திசைகளும் போக போக இங்கே அதை ஆண்டவர் இங்கே, அதனால் என்னுடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லை, ஒரே போராட்டம். இந்த நேரம் மூத்த பார்க்கும் பொழுது விடியா முஞ்சி என்று சொல்லுவோம். இறையால் கூட வந்துட்டு பயந்து ஓடிடும். என்னன்னு சொன்னா சந்தோஷமே இல்லை. வெளியாட்கள் பிடிச்சு இல்ல, கிறிஸ்தவர்களை பிடிச்சு விடுறாரு. ஏன்னா உள்ளத்துல ஒரு பெரிய போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரா உலகமா, உலகமா ஆண்டவரா? இந்த போராட்டத்திலே அநேகர் மடிந்து போகிறார். ஆனால் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறது. ஆகவே நாம் தீர்மானிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆகவே தேவனுடைய ஜனங்களே, இருதயம் பிரிக்கப்பட்டால் கர்த்தருக்கு நாங்கள் கனி கொடுக்க முடியாது. ஆகவே இந்த மாலையில நாங்கள் ஒரு தீர்மானம் எடுப்போம். முழு இதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும் அவருக்கு நாங்கள் அன்பு கூறுவோம். எங்களுக்கு ஆண்டவர் அதைத்தான் முதலாவது கேட்கிறார். அதற்கு பிற்பாடு நிலைகள் முதலாவது கனி, அதை கர்த்தருக்கு செலுத்த, கர்த்தருடைய பசியை ஆற்ற
கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.